தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் வரும் ஏப்ரல் முதல் 500 புதிய மின் பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழக அரசு பொறுப்பேற்றிருந்து, அதாவது திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாக 3000க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வரும் ஏப்ரல் மாதம் 500 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய சட்டப்பேரவையில கேள்வி நேரத்தின் போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ், ஓட்டை உழைத்தல் பேருந்துகள் என தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்களும் வீடியோகளும் பகிரப்பட்டு வருகிறது, அது ஏன் என்று போக்குவரத்து துறை தொடர்ந்து டார்கெட் செய்யப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இதற்கு அமைச்சர் விளக்கம் வழங்குவாரா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை 589 தாழ்தள பேருந்துகள் உட்பட 3004 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். டெண்டர் விடப்பட்டு கூடு கட்டும் பணியில் 2832 பேருந்துகள் இருப்பதாகவும் அவை விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தவிர டெண்டர் நிலையில் 1614 பேருந்துகள் இருப்பதாகவும் ஜெர்மன் நிதி உதவியுடன் 500 புதிய மின்சார பேருந்துகள் வாங்க இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வரும் ஏப்ரலில் 500 புதிய மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் அவர் அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 500 மின்சார பேருந்துகளும் விரைவில் இந்த ஏப்ரல் மாதத்தில் பயன்பாடு வரும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அதிகாரிகளுடைய கவனக்குறைவு காரணமாகவே பழுதான பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டு விடுவதாகவும் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் இந்த சட்டப்பேரவையில அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.